டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தோட வகைகளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு இன்ஃப்ளேஷன்னா என்னன்னு பார்ப்போம். நம்மளால் முதல்ல 100 ரூபாய்க்கு 10 பொருள் வாங்க முடியுது. ஆனால் இப்போ அதே 100 ரூபாய்க்கு நம்மளால் வெறும் 2 பொருள் தான் வாங்க முடியுதுன்னா அது பேர் தான் இன்ஃப்ளேஷன். பொருட்களோட விலைவாசி கூடுது, ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் இன்க்ரீசஸ், வேல்யூ ஆஃப் மணி டிக்ரீசஸ், பணத்தோட மதிப்பு குறையுது. இது பேர் தான் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பார்ப்போம், பணவீக்கத்தோட வகைகளை பார்ப்போம். இன்ஃப்ளேஷன் கூடக்கூடிய வேகத்தை சார்ந்து தான் இந்த பணவீக்கத்தோட வகைகளை நம்ம சொல்லுவோம். இதில் முதல்ல இருக்கிறது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். க்ரீப்பிங்னா தவிழ்றதுன்னு அர்த்தம். இதில் விலைவாசி கொஞ்சம் கொஞ்சமாக தான் கூட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இதில் பர்சன்டேஜ் சதவீதம் அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது. ரொம்ப கம்மியான அளவில் தான் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் கூடும். அடுத்ததாக இருக்கிறது வாக்கிங் இன்ஃப்ளேஷன். வாக்கிங்னா நடக்கிறதுன்னு அர்த்தம். இதில் விலைவாசி உயர்வு ப்ரைஸ் ரைஸுங்கிறது பணவீக்க சதவீதங்கிறது சிங்கிள் டிஜிட்டில் இருக்கும். 3 to 9% அளவுக்கு இருக்கும். 3 to 9% இருக்கும். இதில் இன்ஃப்ளேஷன் ரேட் ஒரு வருஷத்துக்குள்ளேயே இது நடந்துடும். இப்போ அடுத்ததாக இருக்கிற ரன்னிங் இன்ஃப்ளேஷனை பற்றி பார்ப்போம். ரன்னிங்னா ஓடுறதுன்னு அர்த்தம். இது அதே ஒரு ஆண்டுக்குள்ள பணவீக்கத்தோட வேகங்கிறது 10 to 20% இருக்கும். விலைவாசி 10 to 20% உயர்ந்திருக்கும். இதில் அடுத்ததாக இருக்கிறது கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன். இதோட இன்னொரு பேர் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இதோட அர்த்தம் வேகமான இல்லை பயங்கரமான பணவீக்கங்கிறது தான். 2 to 3 டிஜிட் அளவுக்கு பணவீக்கம் இருக்கும். அதே மாதிரி இது பெர் ஆனம் கிடையாது, அதாவது ஒரு ஆண்டுக்குள்ள இது நடக்கிறது இல்லை. இந்த பணவீக்கங்கிறது ஒரு மாசத்துல கூட இந்த அளவுக்கு உயர முடியும், இல்லைன்னா ஒரு வீக்ல கூட இதுவால இந்த அளவுக்கு பிரைஸ் ரைசஸை காட்ட முடியும். இந்த மாதிரி அன்பிரடிக்டபிளா, அதாவது கணிக்க முடியாத அளவுக்கு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் கூடுறது தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆர் கேலோப்பிங் இன்ஃப்ளேஷன். இப்போ இதை டயக்ராமோட பார்ப்போம். எக்ஸாசிஸை நம்ம இயர்ஸாக எடுத்திருக்கோம், வருடங்களாக எடுத்திருக்கோம். ஒய்ஆசிஸை பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரைஸ் ரைசஸ், எவ்வளோ சதவீதம் விலைவாசி உயர்வுங்கிறத எடுத்திருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏங்கிற லைனை பார்ப்போம். அது க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். இதுவே நம்ம ஒரு வருஷத்தில் எவ்வளோ சதவீதம் விலைவாசி உயர்வுங்கிறத பார்த்தோம்னா அது 1% கூட இல்லை, நம்ம பார்க்க முடியாத அளவுக்கு கம்மியாக இருக்குது. இதுதான் க்ரீப்பிங் இன்ஃப்ளேஷன். பிங்கிற போகக்கூடிய லைன் தான் வாக்கிங் இன்ஃப்ளேஷன். இது 10 வருஷத்துக்குள்ளேயே 40% விலைவாசி உயர்வை அடைஞ்சிருது. அப்படின்னா 40% இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஆயிருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம ஒரு வருடத்துக்குன்னு எடுத்து பார்க்கும்போது 3 to 9% அளவுக்கு பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் இருக்கும் இந்த வாக்கிங் இன்ஃப்ளேஷனில். அடுத்ததாக இருக்கிற சிங்கிற லைன் தான் ரன்னிங் இன்ஃப்ளேஷன். இது 9 வருஷத்துக்குள்ளேயே 60% விலைவாசி உயர்வை அடைஞ்சிருது. அதாவது 9 வருஷத்துக்குள்ளேயே பணவீக்கத்தோட சதவீதங்கிறது 60% இருக்கு. இதில் நம்ம 1 இயர்க்குள்ள எவ்வளோ விலைவாசி ப்ரைஸ் சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத பார்த்தோம்னா 10 to 15% அளவுக்கு ப்ரைஸ் ரைசஸ் நடந்திருக்கும், விலைவாசி உயர்ந்திருக்கும். இதுதான் ரன்னிங் இன்ஃப்ளேஷன். அடுத்தது லாஸ்டாக இருக்கிற லைன் தான் டி. இதுதான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இது 7 வருஷத்துக்குள்ளேயே 80% ஆஃப் இன்ஃப்ளேஷன் 80% பணவீக்கத்தை அடைஞ்சிருது. அதே மாதிரி இந்த டிங்கிற லைனுங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த லைனு நேராக கூட இருக்கலாம். ஏன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷனுங்கிறது 2 to 3 டிஜிட் வரைக்கும் கூட இருக்கும். அப்படி நேராக இருந்ததுன்னா அது 2 வருஷத்துக்குள்ளேயே 90% பணவீக்கம் 90% ஆஃப் இன்ஃப்ளேஷனை அதை அடைஞ்சிருக்கும். இதுதான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன். இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தோட வகைகள்.